தேவ பிள்ளைகளே, தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்காக சொல்லும் வார்த்தைகள் இது. என் மகளே, மகனே, எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டு இருக்காமல் என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. இன்று இரவோடு இரவாக பல மாற்றங்களையும் அதிசயிக்கத்தக்க திருப்பங்களையும் செய்து கொடுத்து உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க போகிறேன். நாளை உனக்கு தேவையானதை கொடுப்பதற்காக உன் தந்தை நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இந்த இரவு பொழுதை கடந்து வா பிள்ளையே. உனக்காக உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த துக்கமும் துயரமும்? உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை இப்பொழுது உன்னிடமே சேர்க்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான பல நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழப் போகிறது. நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்பதும் உனது மன வேதனைகளும் எனக்கு நன்றாக தெரியும். நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் நீ தவிக்கும் விஷயத்திற்கு உனக்கொரு நல்ல முடிவை கொடுக்க போகிறேன். உன் வாழ்வில் ஒரு மிக பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையை நான் உனக்கு ஆசீர்வதிக்க போகிறேன். இனி என் அனுமதியுடனும் ஆசீர்வாதத்துடனும் உன் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான திருப்பங்கள் நாளை விடியலிலிருந்தே வரப்போகிறது. நீ மனதிற்குள் எண்ணி ரசிக்கும் உன் கனவுலக வாழ்க்கையை உன் தந்தை நான் உனக்கு நிஜமாக்கி கொடுக்க போகிறேன். நீ என்னிடம் வைத்த எந்த கோரிக்கைகளும் எப்போதுமே நான் நிராகரித்தது இல்லை. உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அதற்குரிய பலனை நிச்சயம் அடைந்தே தீரும். நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா, நமக்கு எங்கு நடக்க போகிறது என்று நீ சலித்து கொண்ட அத்தனை விஷயங்களையும் நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு உனக்கு நான் நடத்தி கொடுக்க போகிறேன். இனி அவ்வளவுதான் என்று நீ நினைத்த விஷயத்தின் முடிவில்தான் உனக்கு ஒரு இனிமையான ஆரம்பம் காத்திருக்கிறது. ஆசைப்படுவது எதுவுமே நடக்கவில்லையே, இனி என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காது என்று நினைத்து சோர்ந்து போய் வருத்தப்படுகிறாயே, அந்த ஆசையை கூட நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நாளை விடியலிலேயே உனக்கு பல நல்லது நடக்கும். என் பிள்ளையே, இதோ உனக்கான என் வாக்கு தத்தம். மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் அப்படியல்ல. தேவனால் எல்லாம் கூடும். மார்க்கு 10 அதிகாரம் 27 வசனம். ஆமேன்.